அதற்காக பிரித்தெடுக்கப்படாதவர்கள். ஆகினால கர்த்தர் அந்த மாதிரி காரியத்தில் அவர் என்ன செய்யறதில்ல, விருப்பமா இரார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அவர் 2 விதமான அறிவு. கர்த்தரை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதில் நம்ம இஷ்டத்துக்கு விசுவாசிக்க கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு வைராக்கியமாக இருக்கக்கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு எதாகிலும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் என்ன பண்ணக்கூடாது, வேண்டிக் கொள்ளக்கூடாது. முதல்ல நம்ம வேண்டிக் கொள்கிறோம்ல, கர்த்தர் இதை செய்யணும், கர்த்தர் அதை செய்யணும், கர்த்தர் அப்படி பண்ணணும், என் ஜெபத்துக்கு கர்த்தர் இப்படியெல்லாம் பதில் அளிக்கணும்னு வேண்டிக் கொள்கிறல, அதில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் நம்ம வேண்டிக் கொள்ளக்கூடாது. இப்போ ஒரு பையன் இப்படி வேண்டிக்கிறான், பரீட்சையே எழுதாமல் நான் பாஸ் பண்ணிடுறேன் ஆண்டவரே அப்படின்னா அது கர்த்தருக்கு பிரியுமா? மறுபடியும் கொரோனா வந்தால் தான் நீ அப்படி பண்ண முடியும். மறுபடியும் கொரோனா வரணும், மறுபடியும் அந்த ஆட்சியாளர் மறுபடியும் வரணும், அப்போ தான் அவனை என்ன பண்ணிவிடுவாங்க, ஆல் பாஸ்ன்னு போட்டு விடுவாங்க. நல்லா இருக்கும்போது நீ படித்து தான் ஆகணும், பரீட்சை எழுதி தான் ஆகணும். அப்போ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில், பண ஆசையில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் பண விஷயத்தில் வேண்டிக் கொள்கிறாங்க. லஞ்ச பணம்னு தெரியுது, அந்த லஞ்ச பணம் எப்படியாவது என் கைக்கு வந்துடணும், எப்படியாவது என் கைக்கு வந்துடணும் ஆண்டவரே, அது மட்டும் என் கைக்கு வந்துருச்சுன்னா தசம்பாகம் கொடுத்துட்றேன் ஆண்டவரே. என்னது, கர்த்தர் அதில் பிரியப்படுறாரா? இல்லை. பணமே என்ன பண்ணாது, லஞ்ச பணம். இன்னொருத்தவங்க வீட்டு காணாமல் போன பொருளை, இன்னொருத்தவங்க வீட்டு தொலைஞ்சு போன பொருளை நம்ம கொண்டாந்து வச்சுருந்தோம், இப்போ அந்த பொருள் தொலைஞ்சு போச்சு. அல்லேலூயா. அந்த பொருள் தொலைஞ்சு போனவனே இப்போ அந்த பொருள் வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டால் அந்த பொருள் கிடைக்குமா? காரணம், அதில் கர்த்தர் அவர் என்ன பண்ணலை, பிரியப்படவில்லை. ஏன்னா அது இன்னொருத்தவங்க வீட்டு பொருள், அது உன்னுடைய பொருள் அல்ல. அதுபோல் நம்ம விசுவாசிக்கிற காரியத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்னா, கர்த்தர் அதில் பிரியப்படுகிறாரா என்பதை நம்ம கவனிக்கணும். நிறைய நேரங்களில் நம்ம விசுவாசித்து ஜெபம் பண்ணுறோம் இல்லையா, பெருமைக்காக ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. பெருமைக்காக சில காரியங்கள் நமக்கு நடக்கணும்னு சொல்லி, ஆண்டவரே இவங்க முன்னாடி நான் வைக்கப்பட்டக்கூடாது, அவங்க முன்னாடி நான் அசிங்கப்பட்டக்கூடாது, இவங்க முன்னாடி நான் கேவலப்பட்டக்கூடாது, அதுபோல் சில பெருமையான சில காரியத்துக்காக கர்த்தர்கிட்ட வேண்டிக் கொண்டோம்னா கர்த்தர் அதில் பிரியப்பட மாட்டார். அதில் கண்டிப்பாக என்ன தான் செய்ய வேண்டியதாக இருக்கும், வைக்கப்பட்டு தான் போக வேண்டியதாக இருக்கும். அல்லேலூயா. ஆகையினால வைராக்கியம் இருக்கணும். ஆனால் அது என்ன வைராக்கியமாக இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். அது என்ன விசுவாசமாக இருக்கணும், அறிவுக்கேற்ற விசுவாசமாக இருக்கணும். அன்பு இருக்கணும். அது என்ன அன்பாக இருக்கணும், அறிவுக்கேற்ற அன்பாக இருக்கணும். ஜபம் இருக்கணும். அது என்ன ஜபமாக இருக்கணும், அறிவுக்கேற்ற ஜபமாக இருக்கணும். ஒருத்தன் சொன்னான் பாரு, என்ன ஜபம், வாரத்தில் நான் 2 தடவை உபவாசிக்கிறேன், இந்த ஆயக்காரனை போல அந்த பாவிகளை போல இல்லை, அதனால் உண்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலலாம் என்ன செய்கிறேன், தசமபாகம் நான் செலுத்தி வருகிறேன் அப்படி சொல்லி அவன் ஒரு விதமாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். கர்த்தர் அந்த ஜெபத்தில் என்ன பண்ணலை, பிரியப்படலை. இன்னொருத்தன் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீங்கள் கிறிஸ்துவானால் உங்களையும் காப்பாற்றி கொள்ளுங்க, எங்களையும் காப்பாற்றிங்கன்னா. இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரா? கேட்கல. இன்னொருத்தவங்க ஜெபம் பண்ணாங்க, நீ கிறிஸ்துவானால் சிலுவையை விட்டு என்ன பண்ணுங்க, இறங்கி வாங்கன்னாங்க. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரா? அதுக்கும் கேட்கல. அப்போ கர்த்தர் எந்த ஜெபத்தை, ஒரு ஜெபத்தை கேட்டார், ஆண்டவரே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும்னா அந்த ஜெபத்தை கேட்டார். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேன் என்ன பண்ணுங்க, நினைத்தரலன்னா அந்த ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தில் என்ன வேண்டும், ஒரு தேவனை அறிகிற அறிவு இருந்து அதை நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்தது இன்னொரு சம்பவத்தை பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்து. நான் உன்னிடத்தில் வருவேன், நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும், நான் உன்னிடத்தில் வந்து உனக்கு நீ செய்ய வேண்டியதை உனக்கு நான் அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்றார். 7 நாள் எனக்காக என்ன பண்ணு, காத்திரு என்றான். 1 சாமுவேல் 13:8 வாசிங்க. அவன்
தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. சாமுவேல் எங்க வரல? கில்காலுக்கு வரவில்லை. சொன்ன அந்த கில்காலுக்கு சாமுவேல் இன்னும் வரல. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். சர்வாங்க தகன பலி என்ன பண்ணான்? செலுத்தினான். சாமுவேல் என்ன சொல்லி அனுப்பினான்? நான் வந்து நீ செய்ய வேண்டியது உனக்கு நான் காண்பிக்கு சொல்லி கொடுக்கிற வரைக்கும் 7 நாள் எனக்காக நீ என்ன பண்ணுற? காத்துரு, வெயிட் பண்ணுன்னாரு. இப்போ சவுல் 7 நாள் காத்திருந்தாரு. சாமுவேல் வர மாதிரி தெரியல. ஜனங்கள் எல்லாரும் கலைஞ்சு போகிறத பார்த்தாரு. உடனே சர்வாங்க தகன பலியெல்லாம் கொண்டு வாங்க, அதை நானே என்ன பண்ணிடுறேன், செலுத்துறேன்னு சொல்லிட்டு செலுத்திட்டாரு. அவர் செலுத்தி முடிச்ச உடனே சாமுவேல் வந்து நிற்கிறாரு. அல்லேலூயா. உனக்கு சொல்லி அனுப்பின வார்த்தை என்ன? 7 நாள் எனக்காக நீ என்ன பண்ண? காத்திரு. நான் வந்து உனக்கு நான் காண்பிக்கிற வரைக்கும் நீ எனக்காக வெயிட் பண்ணுன்னாரு. சாமுவேல் வார்த்தையை அவர் என்ன பண்ணலை, கேட்காம இவர் இஷ்டத்துக்கு என்ன பண்ணிட்டாரு? பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. பலி செலுத்த ஆரம்பிச்ச உடனே 13வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. அதுல சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர். அல்லேலூயா. சாமுவேல் என்ன சொல்லி அனுப்பிச்சாரு? நான் வருகிற வரைக்கும் நீ எனக்காக 7 நாள் என்ன பண்ண? காத்திருன்றாரு. அதே சாமுவேல் இப்போ என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வார்த்தை நீ கட்டளையை மீறினது என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சவுல் என்ன நினைச்சான்னா, சாமுவேல் தானே சொல்லி அனுப்பினாரு 7 நாள் எனக்காக காத்திரு அப்படின்னு சாமுவேல் தானே சொன்னாரு, அதை மீறினா என்ன, மீறாத போனான்னு சொல்லிட்டு அவர் பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ சாமுவேல் 13வது வசனத்தில் கேட்குறாரு, நீ கர்த்தருடைய கட்டளை மீறினது என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? சாமுவேல் சொன்னத்தானே அப்படின்னு இவர் அற்பமாக நினச்சி அதை மீறினாரு. ஆனால் இப்போ அது என்ன வார்த்தையாக மாறி இருக்கு? கர்த்தருடைய கட்டளை மீறின காரியமாக மாறிவிட்டது. சில நேரங்களில் பாஸ்டர் தானே சொன்னார், அதை மீறி செஞ்சால் என்ன ஆகிட போகுது? அது ஒன்றும் தப்பாகிட போகிறது கிடையாது. பாஸ்டர் சொன்னதானே, இது ஒன்றும் கர்த்தர் சொன்னது இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்களில் பாஸ்டர் சொல்கிறத அசட்டை பண்ணி நடக்கும்போது அங்கே கட்டளை மாறுது, அங்கே பிரமாணம் மாறுது. நீ கர்த்தருடைய கட்டளை மீறினது என்ன? சவுலு அதை மீறி அந்த 7 நாள் காத்திருக்காம அவன் அவசரப்பட்டு பலிசனத்திற்கு செலுத்தினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சாமுவேல் சொன்னத்தானே அப்படின்னு நினச்சித்தான். இது சாமுவேலுடைய வார்த்தை தானே, இது சாமுவேல் சொன்னத்தானே. சாமுவேல் சாதாரண நம்மளை போல மனுஷன் தானே, சாமுவேல் சொல்கிறதுக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் ரெஸ்பான்ஸ் கிடைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சாமுவேலுடைய வார்த்தையை அவன் அசட்டை பண்ணி மீறும்போது ஃபஸ்ட்டு ஆனால் என்னன்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம் சாமுவேலு, எப்பா இது கர்த்தருடைய கட்டளைப்பா, இதை மீறிடக்கூடாது அப்படிலாம் சொல்லலை இல்லையா? கர்த்தருடைய கட்டளை, இதை நீ மீறக்கூடாது சொல்லலை. நான் வந்து உனக்கு காண்பிக்கிற வரைக்கும் நீ 7 நாள் எனக்காக என்ன பண்ண? காத்திருன்னாரு. அப்போ இதை சொல்லும்போது சவுலுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, சாமுவேல் தான் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சான். இப்போ சாமுவேல் தானே சொன்னார், அதான் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், நம்ம சாமுவேல் தானே, நம்ம தீர்க்கதரிசி தானே, நம்ம பாஸ்டர் தானே, அவர்கிட்ட பேசி சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அதை மீறி பலி செலுத்த ஆரம்பித்த பிறகு சாமுவேல் வந்து நிற்கிறாரு. இப்போ கேட்குறாரு, நீ கர்த்தருடைய கட்டளை மீறினது என்ன? நிறைய நேரங்களில் நம்ம யாருடைய வார்த்தை நினச்சி மீறிடுறோம்? பாஸ்டருடைய வார்த்தை தானேன்னு சொல்லி மீறிடுறோம். நம்ம ஐயா தானே சொல்லிக்கலாம், அதெல்லாம் என்ன பண்ணிட போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம மீறி நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோம். ஆனால் அது கடைசி யாருடைய வார்த்தை அமையுது? கர்த்தருடைய வார்த்தையாய் மாறுகிறது. அல்லேலூயா. அப்போ சவுலை பார்த்து சாமுவேல் சொல்லுகிறாரு, அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க, 13வது வசனத்தை. சவுலை பார்த்து சாமுவேல்